கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த வசனத்தை சற்று நேரம் தியானிப்போம். எபேசியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 20வது வசனத்தில் இருந்து. எபேசியர் 4வது அதிகாரம் வசனம் 20. நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். வசனம் 22. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். மோசம் போக்கும் இச்சைகளை கொடுக்கிற பழைய மனுஷனை களைந்து போட்டு மோசம் போக்குகிற, நம்ம எல்லாருமே ரட்சிப்புக்கு முன்பு, அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மத ரீதியான கிறிஸ்தவ நம்பிக்கை இருக்கும். பாரம்பரியத்தின்படி, பெற்றோர்களின்படி நாம் கிறிஸ்துவை நம்புகிறவங்க. ஆனால் கிறிஸ்துவோடு ஐக்கியமாகி இருக்க மாட்டோம். நாம் கிறிஸ்துவை நம்பிக்கொண்டு உலகத்தில் ஒரு உலகத்தானை போல வாழ்ந்து கொண்டிருப்போம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சொல்றார் என்றால், இந்த வாழ்க்கை உன்னை மோசம் போக்குகிற வாழ்க்கை. நமக்கு அது தெரியாது. கிறிஸ்துவின் நாமத்தை எடுத்து கொண்டிருக்கிறோம். நாம் பரிசுத்தவான்கள், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று விசுவாசிப்போம். ஆனால் நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை மோசம் போக்குகிற ஒரு வாழ்க்கை, நம்மை வஞ்சிக்கின்ற ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்டும் நம்மை நாமே வஞ்சிக்கிற, மோசம் போக்குகிற ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்தோம். இந்த வாழ்க்கை ரட்சிக்கப்பட்டதற்கு அப்புறமும் அது நிழல் போல தொடரும். மோசம் போக்குகிற வாழ்க்கை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, முன்னாடி நீங்க வாழ்ந்த மோசம் போக்குகிற அந்த பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. நாம எப்படி பழைய மனுஷனை களைந்து போடுறது? அதை கல்வாரி சிலுவையில் கிறிஸ்து களைந்து போட்டார் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். நம்மை மோசம் போக்குகிற அந்த பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டான், மரித்தான், அடக்கம் பண்ணப்பட்டான். அதன் விளைவு கர்த்தருடைய சரீரத்தில் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் கிறிஸ்துவோடு கூட இணைகிற ரகசியம். எப்படி நாம் கிறிஸ்துவோடு இணைகிறோம்? பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான். இப்போ நம்முடைய கர்த்தர் மணவாளன் கிறிஸ்துவோடு நாம் இணைந்து இருக்கிறோம். பழச கழட்டி தூரப்போடு. அது உன்னை மோசம் போக்குகிற வாழ்க்கை. இந்த மோசம் போக்குகிற இந்த உடல்ல, பழைய மனுஷன்ல, உலகத்தில் நாம் ஓஹோ என்று வாழ்கிறதுல என்ன லாபம்? இன்னைக்கு எல்லாருமே உலகத்தில் ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தை அடைய வேண்டும், அதுதான் மேன்மை என்று சொல்வார்கள்.
உலக தாளந்துகள் எனக்கு நிறைவாக கிடைத்து விட்டால் அது கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன், உன்னதமான இடத்தில் இருக்கிறேன் என்று எல்லாரும் சொல்வாங்க. அது எவ்வளவு ஒரு பெரிய கண்ணி என்பது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உன்னை ஏமாற்றுகிற, உன்னை வஞ்சிக்கிற, நீ உலகத்திலே பெரிய ஒரு அதிபதியாக இருந்தாலும், உலகத்தில் பெரிய செல்வந்தனாக இருந்தாலும், அல்லது நல்ல ராட்சசனை போல உடம்பு பலனுள்ள உடலாக இருந்தாலும், அது உன்னை மோசம் போக்கக்கூடிய உடல், மோசம் போக்கக்கூடிய வாழ்க்கை. உலக தாளந்துகள் எனக்கு மிகுதியாக இருக்கிறது, நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று நினைக்காதே. அது உன்னை மோசம் போக்கும். இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ளவைகளும் தான் நம்முடைய பழைய மனுஷன் நம்பி இருப்பான். மனுஷ சரீரத்தில் நம்ம எல்லாரும் பிறந்தோம். மனுஷ சரீரத்தில் நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்கிறதுனால இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் கொடுக்கக்கூடியவைகள் மேலே நாம் முழு நம்பிக்கை வச்சுருப்போம். அது கிடைச்சிட்டதுன்னா என் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகம் உன்னை மோசம் போக்கும், இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் உன்னை மோசம் போக்கும், இந்த உடல், பௌதிக உடல் உன்னை மோசம் போக்கும். இந்த பழைய மனுஷனுக்கு நான் கல்வாரி சிலுவையில் முடிவு கட்டியிருக்கிறேன், அதை நம்பு. அதை நம்பினால் உனக்கு பரிசாக உனக்கு புதிய ஒரு வாழ்க்கை, புதிய சரீரம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கிறோம். இப்படி இணைந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள் வந்ததுக்கு அப்புறம் இனி அந்த பழைய மனுஷன்ல வாழக்கூடாது. அதான் கழிந்து போட்டாச்சு. அது எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருந்தாலும், எவ்வளவு மகிமை உள்ளதாக இருந்தாலும், அது குப்பை தொட்டிக்கு போக வேண்டிய காரியம்தான். இந்த குப்பை தொட்டிக்கு போக வேண்டிய காரியங்கள் எல்லாம் நமக்கு மகிமையாக தெரியும். கல்வி மகிமையாக தெரியும், உத்தியோகம் மகிமையாக தெரியும், பணம் மகிமையாக தெரியும், உலக அந்தஸ்து மகிமையாக தெரியும். அது நமக்கு இக்கட்டுக்கு உதவி செய்யுமா? அது நம்மை மோசம் போக்குகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நீ என்னை பின்பற்றி வர வேண்டும் என்றால் நீ எவைகளையெல்லாம் மேன்மை என்று நினைக்கிறாயோ அவைகளை எல்லாம் நீ வெறுக்க வேண்டும். தன்னைத்தான் வெறுத்து, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் நீ உன்னை வெறுக்கணும். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. அதுக்கு என்ன ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, கர்த்தரை நான் நம்புகிறேன், கர்த்தரை பின்பற்றுகிறேன், ஆனால் என்னை இந்த உலகத்தில் உள்ளவைகளை நான் இச்சிக்கிறேன், அதில் மேன்மை பாராட்டுகிறேன் என்றால் நான் வஞ்சிக்கப்பட்ட இடத்துல இருக்கிறேன். மோசம் போக்குகிற, என்னை மோசம் போக்குகிறவைகள் தான் இவைகள் எல்லாம். அதனால தான் ஆண்டவர் நம்மை எப்படி வழி நடத்தி கொண்டு வருவார் என்றால், அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளிலே நடத்தினார். அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல என்னை இருளிலே நடத்தினார். பார்க்கலாம், புலம்பல் புஸ்தகம் 3வது அதிகாரம், புலம்பல் 3வது அதிகாரம் முதல் வசனத்தில் இருந்து, ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான். அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். உலக தாளந்துகள் இருந்தால் அது நமக்கு வெளிச்சமாக இருக்கும். உலக தாளந்துகளின் மிகுதி இருந்தால் நாம் சந்தோஷமான ஒரு உலக வாழ்க்கையில் இருப்போம். ஆனால் நாம் வஞ்சிக்கப்பட்டவர்கள். இந்த உலக தாளந்துகளை நம்பி நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்குன்னா, நடுக்கடலில் கொண்டு கடலில் மூழ்கடித்ததை போல இருக்கும். போகிறது வரை நல்லா இருக்கும். இப்போ அப்படி ஒரு ஆபத்து நமக்கு நடக்கக்கூடாது. இந்த உலகமோ உலகத்தில் உள்ளவைகளின் சுயரூபத்தை நாம் பார்த்து கொள்ளணும். அது தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு. இருளிலே அவர் என்னை நடத்தி கொண்டு வருகிறார் என்றால் அது என்ன,
நான் கஷ்டப்படணும், கண்ணீர் வடிக்கணும், நான் புலம்பிக்கிட்டு இருக்கணும். ஆண்டவர் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாரா? எந்த ஒரு தகப்பன் பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகள் அழும்போது பெற்றோர் அதை ரசிப்பார்களா? இல்லை. அது ஒரு கசப்பான மருந்து தான். வெளிச்சத்தில் நடக்கிறதா நமக்கு விருப்பமாக இருக்கும். உலக தாளந்துகள் எனக்கு ஆண்டவர் வானத்தை பூமியை உண்டாக்கினவர், அவர் என் தகப்பன், அவர் எல்லாவற்றையும் எனக்கு கொடுப்பார். அது கொடுப்பார், அது வாஸ்தவம், அது இல்லை என்பதல்ல. ஆனால் அதன் மேலே நம்பிக்கை வைக்க சொல்லலையே அவர். மரணமும் பாதாளமும் மாறு வேஷம் போட்டுக்கொண்டு இந்த வானமும் பூமியும் உலகமும் உலக அந்தஸ்தாக இருக்குது. அதன் சுய ரூபத்தை அது ஒரு நாள் காட்டும். அது பொல்லாத உலகம், வஞ்சிக்கின்ற உலகம். பழைய மனுஷன் நம்மை மோசம் போக்குகிறவன். அவனை தூக்குறதுக்கு தான் கர்த்தர் கல்வாரி சிலுவையில் மரித்தார். இது ரெண்டே நம்ம இணைத்து கொள்ளணும். நம்மை மோசம் போக்குகிற பழைய மனுஷனை ஆண்டவர் தூக்கிட்டார், சங்காரம் பண்ணிட்டார் கல்வாரி சிலுவையில். அதை அப்படி நம்பாமல் இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்தார் என்று விசுவாசிக்கிறதுல நமக்கு பிரயோஜனம் கிடையாது. இப்போ ஆண்டவர் எப்படி கொண்டு வர்றாருன்னா, உலகத்தை நல்லா பார்த்துக்கோ, உன் உடலை நல்லா பார்த்துக்கோ. இந்த உடல் எவ்வளவு பொல்லாத உடல், ஒரு கேடான உடல். இதில் உள்ள ஒரு அவயவம் கூட அது நல்ல வேலை செஞ்சால் கூட நம்பாதே. எனக்கு நல்ல உடல் சுகம் இருக்கிறது என்றால் நம்பாதே. அது எந்த நேரமும் உன்னை காவு வாங்கும், உன்னை கெடுக்கும். இந்த உலகத்தில் நம்ம ஒரு அந்தஸ்தில் இருக்கிறோம் என்று மேன்மை பாராட்டவே கூடாது. இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகளையும் நான் நம்பி இருப்பேன் இல்லை. அது கல்வியானாலும் உத்தியோகமானாலும் காலின் கீழே தான் வைக்கணும். அது பணம் இருந்தால் நல்லது, அதை பற்றி ஒன்றும் குற்றம் இல்லை. எவ்வளோ பெரிய உலக தாளந்துகள் இருந்தாலும் அது என் காலின் கீழ் உள்ள தூசி தான். அதன் மேலே நான் நம்பிக்கை வைக்க மாட்டேன். அது எனக்கு தேவை என்பதை தேவன் அறிவார். என் தேவை என் தலை மேலே ஏறி உட்கார்றதுக்கு நம்ம விடக்கூடாது. உலகமோ உலகத்தின் மேன்மையோ உலக பொருட்களோ இவைகளில் நாம் மேன்மை பாராட்ட வேண்டாம். அத்தனையும் மோசம் போக்குகிறது தான். எவ்வளவு சீக்கிரம் இதை தெளிவாக கண்டுபிடிக்கணுமோ அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வெறுக்க வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கு. உலகத்தின் மேலே இவ்வளோ இச்சை வச்சுக்கிட்டு நீ எப்படி என்னை பின்பற்ற முடியும்? உன்னை மோசம் போக்குகிற, உன்னை மரணத்திற்கு உள்ளாக்குகிற, உன்னை பாதாளத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கிற உலக சந்தோஷ சமாதானம் உலக தாளந்துகள் உனக்கு கிரீடமாக நீ தலையில் வச்சுக்கிட்டு நீ என்னை எப்படி நீ பின்பற்ற முடியும்? நான் இவைகளை எல்லாவற்றையும் என் பாதத்தின் கீழே வச்சிருக்கிற பூமி என் பாதப்படி. இந்த பூமியில் எவ்வளவு மேன்மை மகிமை கிரீடங்கள் இருந்தாலும் அந்த கிரீடங்கள் அத்தனையும் என் பாதத்தின் கீழே தான் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் ராஜா, அவைகளை நான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்படிப்பட்ட ராஜாவை நீ பின்பற்றி வர வேண்டுமானால் நீ உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் உன் தலையில் கிரீடமாக வச்சுக்கிட்டு நீ எப்படி என்னை பின்பற்ற முடியும்? உன்னை எந்த நேரத்திலும் அது உன்னை மோசம் போக்கும். அதனால தான் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, அவை எவைகளெல்லாம் நமக்கு மேன்மை மகிமை இந்த உலகத்தில் பெருமையாக நினைக்கிறோமோ, ஒரு பெரிய கல்வி கிடச்சிருக்கும், டாக்டராக இருப்போம், பெரிய பதவி இருக்கும், அரசாங்கத்தில் பெரிய பதவிகள் இருக்கும், அதெல்லாம் தலையை தூக்குறதுக்கு ஒரு முகாந்திரமும் கிடையாது. அத்தனையும் வஞ்சகம், அத்தனையும் வஞ்சகம். குப்பையை குப்பையாக பார்க்க தெரியணும். குப்பை தன்னை குப்பையாக காட்டாது. குப்பை தன்னை பெரிய மகிமையின் கிரீடமாக காட்டும். அது வாடி போகிற கிரீடம். பவுல் அப்போஸ்தலன் பெரிய வேத ஞானியாக இருந்தார். வேதத்தை தலையில் கற்றுக்கொண்டிருந்தார். கமாலியேல் என்கிற பெரிய ஒரு வேதபாரகனிடம் கற்றுக்கொண்டு வேத நிபுணனாக பண்டிதனாக இருந்தார். அந்த வேத ஞான பண்டிதத்தையே அவர் குப்பைன்னு சொல்கிறார். ஏனென்றால் அது எனக்கு பிரயோஜனம் இல்லையே. அப்போ மரணமும் பாதாளமும் அந்த வேத ஞானத்துக்குள்ளே மறைந்திருக்கு. என்னை பாதாளத்துக்கு கொண்டு போகிற வல்லடி இந்த வேத அறிவு, தலையில் இருக்கக்கூடிய வேத அறிவுக்குள் மறைந்து இருக்கிறதை அவர் கண்டுபிடிச்சார். குப்பை. இன்னைக்கு நமக்கு உலகத்தில் நிறைய காரியங்கள் மேன்மை மகிமையாய் தோன்றுகிற காரியங்களுக்குள் மரணமும் பாதாளமும் அப்படியே மறைந்திருக்கும். ரொம்ப எச்சரிக்கையாக. அதனால் நிறைய இடங்களில் உலக தாளந்துகள் கிடைச்சா அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று சொல்லுவாங்க. இல்லை, கர்த்தர் கொடுப்பார், அது வேற காரியம்.
அதை எப்படி அதை கையாள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கொடுப்பார். உன்னை சிறுமைப்படுத்தி, பசியினால் வருத்தி, உன்னை துன்பப்படுத்தி, கஷ்டப்படுத்தி, நீ நொந்து நூலாய் போய் இருக்கிறதை பார்த்து நான் ரசிக்கிறவனா கிடையாது. நீ நம்பி இருக்கிற உலக தாளந்துகள் உன்னை மரணத்துக்குள்ள கொண்டு போகுங்கிறது உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். பௌதிக உடல், இந்த உடல் மேல் இருக்கிற நம்பிக்கை, எவ்வளவு வீராப்பு பேசினவங்க எல்லாம் ஒரு நொடியில் ஒன்றும் இல்லாமானாங்க. இந்த வீராப்பே அடுத்தால அழிஞ்சு போக போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த வீராப்பு வரும். மனுஷ வாழ்க்கையில் மேன்மை பாராட்டுகிறது எல்லாமே அதுக்கு அடுத்தால போய் சேர வேண்டிய இடம் அழிவு. அது பாதாளத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். மேன்மை பாராட்டி புத்தியினானே என்று சொல்றார். இந்த மேன்மை பாராட்டுதல் உலகத்தில் கூறிய காரியங்களில் மேன்மை பாராட்ட வேண்டாம். அதனால வெறுக்க வேண்டிய காரியங்களை, என்னை வஞ்சிக்கின்ற காரியங்களை நான் வெறுக்காம, என்னை பாதாளத்துக்குள்ள கூட்டிட்டு போகிற காரியங்களை நான் மேன்மை மகிமையாக நான் பார்க்கும் பொழுது, அப்போ ஆண்டவர் இருளில் வழி நடத்தாம வெளிச்சத்தில் எப்படி வழி நடத்துவார்? அதான் அந்த வார்த்தையில், கர்த்தருடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான், அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். வெளிச்சத்தில் அல்ல, இருளில் நடத்தி அழைத்து வந்தார். இப்போ உலக தாளந்துகள் என்ன செய்யும்? உன்னை நான் ஏன் சிறுமைப்படுத்துகிறேன்? உன்னைக்கு ஏன் நான் வருத்தத்தை கொடுக்கிறேன்? வருத்தம் இல்லாதவங்க யார்? சிறுமை இல்லாதவங்க யார்? வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ காரியங்கள் இருக்கு. நாம் சிறுமைப்பட்டு போயிருக்கோம். சிறுமையின் மார்க்கம், வருத்தத்தின் மார்க்கம். இந்த மார்க்கத்தில் நான் உன்னை வழி நடத்தி கொண்டு வருகிறேன் என்றால், சூழ்நிலைகள் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்காது, பாதகமாக இருக்கும். மனுஷன் விரோதமாக இருக்கும். மனுஷன் மூலமாக விரோதம் வரும், பகை வரும். உலகத்தில் உள்ள காரியங்கள், சம்பவங்கள் எல்லாம் நமக்கு பாதகமாக இருக்கும். இந்த பாதகத்தின் மார்க்கத்தில் நாம் நடந்து வரும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய கிறிஸ்து மட்டும்தான் நமக்கு சாதகமாக இருப்பாரே தவிர, உலகமும் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் நமக்கு பாதகமாக இருக்கும்.